இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஸ்டாக். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். 19த் ஆஃப் செப்டம்பரோட வெரிஃபைடு P&L நம்ம பார்த்துட்டுருக்கோம். இந்த Glenmark ஸ்டாக் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 21 ஷேர்ஸ் வந்து சேம் டேயே புரோக்கர் வந்து செல்லுக்கு எக்ஸிக்யூட் பண்ணினனால, ரிமைனிங் 3 ஷேர்ஸ் வந்து அவங்க நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் லீவர் பத்தி நான் இப்போ சொல்றேன். Zydus லைஃப் சயன்சஸ் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட கேட்டகரியில வந்து அது வராது. காரணம் என்னன்னா, இந்த ஸ்டாக் நான் வந்து போன வருஷம் நான் வாங்கின ஸ்டாக்கு. வேற ஒரு ரீசனுக்காக வேண்டி இந்த ஸ்டாக் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் என்னோட மேக்ஸே வந்து 14 டேஸ்லேருந்து 21 டேஸ் தான். இந்த 14 டூ 21 டேஸ்க்குள்ள நான் செல் பண்ணிடுவேன். ஸோ இந்த Zydus லைஃப் சயன்சஸ்ங்கிறது ஸ்விங் கேட்டகரியில வராது. ஸோ இந்த ஸ்டாக்க பத்தி நான் வீடியோ போட போறதில்ல. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்காக வேண்டி எடுத்த ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதனால நான் பிக் பண்ணினேங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இது டபுள் கிளிக் பண்ணினா ட்ரேட் ஹிஸ்டரி கிடைச்சிரும். 15த் அன்னைக்கு ஒரு தடவை இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன். 18த் அன்னைக்கு மறுபடியும் ஆவரேஜ் பண்றதுக்காக வேண்டி வாங்கினேன். 19த் அன்னைக்கு இந்த ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணிட்டேன். இது ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட டே சார்ட். நம்ம இருக்கிற டேட் வந்து 12th ஆஃப் செப்டம்பர் இருக்கும். மண்டே 15th ஆஃப் செப்டம்பர்ல வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஒவ்வொரு டேயும் வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்டாக் பிக் பண்ணினதுக்கு உண்டான ரீசன் ட்ராப் பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலிங்கிறது என்ன? இங்கேருந்து ஒரு ட்ராப் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் இங்க ஒரு ரேலி வந்திருக்கு. இதத்தான் வந்து ட்ராப் பேஸ் ரேலின்னு சொல்றோம். இந்த ட்ராப் பேஸ் ரேலியில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அட் எனி டைம் வந்து இந்த கேப் வந்து ஃபில் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. நான் எதனால இந்த இடத்திலேயே வந்து ஸ்டாக்க பிக் பண்ணினேன்னு சொன்னா, இங்க ஆல்ரெடி வந்து 2 ரிஜெக்ஷன் வந்துருச்சு. அந்த 2 ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு 5% கிட்ட கீழ விழுந்தனால, வேணும்னா நம்ம மறுபடியும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த ஸ்டாக்க வந்து 15த் அன்னைக்கு வந்து நான் வாங்கிட்டேன். ஆம், ஒரு பார் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் ரீப்ளே பண்றேன். மறுபடியும் ஒரு நேரோ ரேஞ்ச் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இத மாரி எனக்கு நேரோ ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, மார்க்கெட் எய்தர் மேல பிரேக் ஆகலாம், இல்ல மார்க்கெட் எய்தர் வந்து கீழ வந்து பிரேக் ஆகலாம். எப்படி பிரேக் ஆகுங்கிறத யாராலயும் சொல்ல முடியாது. அதனோட மூவ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழ பிரேக் ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ல இருந்தனால, என்னோட எக்ஸிட்ட வந்து நான் பண்ணிடுவேன். லாஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா லாஸஸ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். நீங்க வந்து ஒரு சின்ன லாஸஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா, யூ வில் பி ஃபேசிங் மதர் ஆஃப் லாஸஸ் அப்படிம்பாங்க. ஹியூஜ் லாஸ் வந்து நமக்கு வந்துரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே நான் பார் ரீப்ளே பண்றேன். மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லாம கீழ இறங்கி வருது. திருப்பி மேல போகுது. இந்த இடத்துல வந்து நான் ஆவரேஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ஸ்டாக் வந்து வித்துட்டேன். 19த் அன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து வித்துட்டோம். இதனோட P&L பார்த்தீங்கன்னா 168ன்னு இந்த இடத்துல காட்டுது. பட் ஆக்சுவல் P&L வந்து சார்ஜஸ் எல்லாம் போக ரூ. 27 வந்து நமக்கு நஷ்டம் தான் ஆயிருக்கு. பெரிய லெவல்ல வந்து நான் லாஸ் பண்ணலனாலும், எப்ப வந்து எக்ஸிட் பண்ணணுங்கிறத வந்து ரொம்ப சீக்கிரம் டிசைட் பண்றனால, இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம வெளிய போயிட்டோம். ஜஸ்ட் இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சது. இந்த டேட்ல இந்த இடத்துக்கு வரும்போது நான் ஸ்டாக் பிக் பண்ணினேன்னா என்னங்கிறது எனக்கு லேட்டரா தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற டேட் வந்து 19த் ஆஃப் செப்டம்பர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப செபியோட ரூல்ஸ் பிரகாரம் நான் 90 டேஸ்க்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவ காட்டணும், குளோஸ்ட் டேட்டா காட்டணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்டாக் நான் பிக் பண்ணினேன். ஜஸ்ட் நான் ஓட்டினதுல இந்த மாரி ஸ்டாக் மூவ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்கள பார்க்குறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இந்த டிமாண்ட் ஜோனு, சப்ளை ஜோனு, ட்ராப் பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி இதுலலாம் டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கணும்னு சொன்னா, கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.